விஜய் வந்து இன்றைக்கு பிஜேபியின் பி டீம் விமர்சிக்கப்படுவதற்கு அவர்கள் சில காரணங்களை அடுக்குகிறார்கள். என்னென்ன காரணங்களை அடுக்கிறார்களோ அதற்கு வந்து சமூக வலைதளங்கள்ல அந்த கூட்டம் வந்து பதில் சொல்லட்டும். அப்படி பதில் சொல்லி தான் அரசியல் உரையாடல். என்ன காரணம் சொல்ல முடியும் ஒரு பிஜேபி பி டீம் சொல்றதுக்கு? பிஜேபி பி டீம்னு சொல்றதுக்கு ஒன்று அவருடைய கிளைம்ஸ். அவர் என்னென்ன செய்கிறாரு அப்படின்னா, முதல்ல வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்படின்றதுல குறிவைத்து வேலை பார்க்குறாரு. அந்த ரம்ஜான் தொழுகையில் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், அல்லது வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு வந்து வழக்கு தொடுத்ததாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு நான் தான் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. அப்படின்னா கீழே வந்து என்ன செஞ்சார், அந்த சிறுபான்மையினர் நலனுக்காக என்ன செய்தார், எதுவுமே செய்யாம வாயிலேயே வித்த காட்டுறாரு அப்படின்றது விமர்சனம். இப்போ இமிடியேட்டா அவர் இந்த இப்படி ஒரு கட்சியை தொடங்கியவர் இப்போ நேரடியாக சிறுபான்மை சமூகத்தை என்ன செஞ்சிட முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் இப்போதைக்கு அந்த ஸ்டாண்டுக்கு வர்றதானே இல்லை, இந்த காலகட்டங்களில் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்றி இருக்கிறது, அதை பற்றிலாம் பேசியிருக்கணுமா வேண்டாமா? ஒன்றும் இல்லை, வேடன் வந்து திரைத்துறையை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு ராப் இசை கலைஞர். உங்கள் மேடையில் அறிவுன்னு ஒருத்தர் பாடுறாரு, அவரை போலவே இவரும் நண்பர்கள் தான். அவர் இங்கே கேரளாவில் பாடுறாரு, இவர் தமிழ்நாட்டில் பாடுறாரு. இவருக்கு வந்து ஒரு கொடூரமான அச்சுறுத்தலை சங்கிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஏன் பேசலை? சரி, இதை விட்டுருங்க. மணிப்பூரில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அப்போ வந்து அதை ஒரு அறிக்கையோடு முடித்து கொண்டீர்கள். ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட கொடுமை நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி போராடியே தீர்வது அப்படின்ற உறுதிப்பாட்டோடு இருந்தீங்க. அந்த உறுதிப்பாட்டை ஏன் பாஜக எதிர்ப்பில் காட்ட மாட்டீங்க? அப்படி காட்டாத போது நீங்கள் வந்து யாருக்கோ ஃபேவரபுளாக நடந்துக்கிறீங்கன்ற சந்தேகம் வரதானே